இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு இப்போ எனக்கு தோணுது. என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நான் எடுத்துக்கிற முடிவுக்கு இதுதான் காரணம். நான் என் மனைவி ஷிஃபானியையும் என் பொண்ணு நேத்ராவையும் ரொம்ப ரொம்ப நேசித்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் நடந்ததுனால நான் இன்னைக்கு இவங்களால தான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நீ ஏன் மனப்பொண்ணு கோலத்தை கலைச்சிட்ட? ஏன் நீங்க என்ன நினைச்சீங்க? நான் ஒரு குடும்ப குத்துவிளக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் அதுவுமா பயந்துகிட்டே வெட்கப்பட்டுக்கிட்டு நான் தலை குடிஞ்சு நிமிராம உட்காந்துட்டு இருக்கும் போது அப்ப நீங்க என்கிட்ட வந்து என் தலையை நிமித்து நீங்க என்கிட்ட கேப்பீங்க, உன் பேர் என்ன செல்லும், அந்த மாதிரி டைப் நினைச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல. கம் ஆன். அது மாதிரி நீங்களும் இந்த ஒரு மெஜிஷியன் மாதிரி ஷர்வணி எல்லாம் போட்டுட்டு ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் கோ அண்ட் சேஞ்ச். கூத்தாடி மாதிரி இருக்கு. என்ன நினைச்சு என்ன உங்களுக்கு எங்க அப்பா கட்டி வச்சாருன்னு எனக்கு புரியவே இல்லை. விடுங்க, உங்ககிட்ட காசு இருக்கு. உங்க பணத்தோட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் கிளாஸா இருந்ததா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் மேல எவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க தெரியுமா? இல்லையா? பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க. நீங்க எனக்காக என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அது என்னன்னு காட்டுங்க. இது ஒரு லோக்கல் மேட் தானே, இதை என்னால போட்டுக்க முடியாது. ஷிஃபானி, இது பாரு, உனக்கு எந்த மாதிரி மோதிரம் வேணுங்கிற அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. இப்பெல்லாம் இட்டாலியன் டிசைன் தான் ஃபேஷன். சரி, நான் அந்த டிசைனே வாங்கிட்டு வரேன். சரி, கையெடுங்க. மோதிரம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பக்கத்துல நீங்க வரணும். குட் நைட். இது பார்ப்பா, இந்த ப்ராப்பர்ட்டிஸும் இதோட பேப்பர்ஸும் ஷிஃபானி பேர்லயும் நேத்ரா பேர்லயும் இருக்கணும். நீங்க கவலையே படாதீங்க சார். 15 நாள்ல எல்லா பேப்பர்ஸும் ரெடி ஆயிடும். நான் போயிட்டு வரேன் சார். ஷூர். தேங்க்யூ சார்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களோட மருந்து சார். நீ ஒருத்தன் தான்ப்பா என்னோட எல்லா மருந்தையும் டைமுக்கு கொண்டு வந்தாரு. ஏன்னா எனக்கு தெரியும் சார், இந்த ஒரு வேளையை மட்டும்தான் நீங்க வழக்கமா மறந்து போயிடுவீங்க. அது சரி, அந்த டாக்ஸ் ஃபைல் ரெடி ஆயிடுச்சா? சார் அதுக்காக தான் சிஏ கூப்பிட்டுருக்காரு. நான் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும் ரிஷப். உங்க அப்பாவையும் அம்மாவையும் எனக்கு எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போற? சார் அவங்க சீக்கிரமே உங்களை மீட் பண்ண வருவாங்க சார். இப்போ நான் போய் சிஏ பார்த்து வேலையை முடிச்சிடறேன். ஓகே. நேத்ராவை ரிஷபுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இவன் அவளை நல்லா பார்த்துப்பான், சந்தோஷமாகவும் வச்சுப்பான். ஷிஃபானி, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. நேத்ராவுக்கு ரொம்ப மோசமா அடிபட்டு இருக்கு. என்ன? நேத்ரா, என்னாச்சுமா? ஸ்கூட்டில ட்ரக் வந்து மோதிருச்சு. நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். Oh my God. எப்படி நடந்தது? எங்க நடந்தது? இந்த மாதிரி ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்க வேணாம்பா. எத்தனை தடவை சொன்ன உங்களுக்கு கார் வாங்கி கொடுங்கன்னு. ஆனா உங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நான் தான் எப்போ கார் வாங்கிக்கன்னு சொல்லிட்டேனே. ஆனா நீ தான் இன்னும் கார் வாங்காம இருக்க. எனக்கு அந்த சாதாரண கார்லாம் தேவையில்ல. வாங்கினா நல்ல கார் தான் வாங்குவேன், இல்லனா எனக்கு வேண்டாம். நேத்ரா, அவ்வளவு பணம் எதுக்காக நான் செலவு பண்ணணும்? அது உங்களுக்கு வேணா செலவா இருக்கலாம். ஆனா இவளுக்கு காஸ்ட்லி கார்னா கான்ஃபிடென்ட் அதிகமாகும். கான்ஃபிடன்ஸ் உழைக்கிறதுனால தான் அதிகமாகும். இது பாருங்க, ப்ளீஸ் உங்களோட இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்படி பேசிதான் முழு வாழ்க்கையை இப்படி மோசம் பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் உங்க பொண்ணு வாழ்க்கையை பத்தி யோசிங்க. இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இவளோட விருப்பத்தை கூட உங்களால நிறைவேற்ற முடியலன்னா இவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? சரி, உன் இஷ்டப்படியே வாங்கிடலாம். ஷபாஷ். நான் சொன்னல, இந்த பழைய பஞ்சாங்கத்துக்கிட்டலாம் ஸ்ட்ரைட்டா கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டாரு. கொஞ்சம் நடிக்கும் செய்யணும் நாம. மம்மி, you are really great. நரேஷ் போன் பண்றான். நரேஷ் எப்படி இருக்க? அக்கா, ஒரு முக்கியமான விஷயம் கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படியா? நீ நாளைக்கு வீட்டுக்கு வா, நாம நேர்ல பேசிக்கலாம். சரி, ஓகேக்கா. ஓகே, பை. அக்கா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பல, நீ யூஎஸ் போய் செட்டில் ஆகணும், அங்க உன் பிசினஸ் நீயே பாத்துக்கணும். ஆனா அப்படி எல்லாம் நடக்காம நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்ட. என்ன செய்ய சொல்ற? நம்ம அப்பா இப்படி ஒரு நாட்டுப்புறத்தானுக்கு என்ன கட்டி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. இவருக்கு வேலையை தவிர வேற எந்த விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா இது நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு யூஎஸ்ல ஒரு கிரீன் கார்டு கிடைச்சா நேத்ராவுக்கும் சேர்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப இதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லப்பா. இருக்கா? ஒரு ஆள் இருக்கா இந்த வேலையை செஞ்சு கொடுக்க. ரியலி? யாரு தாரு? இருக்கா? உடனே மீட் பண்ணலாம். ஆக்சுவலி என்னோட மம்மி டாடி இன்னும் யூஎஸ்ல தான் இருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கு ரொம்ப ரேரா தான் வருவாங்க. அதனால எல்லா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் நான் தான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். அதனால தான் போட்டோகிராஃபிக்கு எனக்கு டைமே கிடைக்கிறது இல்ல. ஆக்சுவலா நானும் யூஎஸ்ல செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்றது, நான் இங்கேயே மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலா நேத்ராக்கு கூட யூஎஸ்ல போய் எம்பிஏ படிக்கணும்னு ஆசை. அதான் நானும் யோசிக்கிறேன். நோ ப்ராப்ளம், அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். அண்ட் நீங்க எந்த யூனிவர்சிட்டி சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ இட் வில் பி டன். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் இவங்க அம்மா அப்பா வராங்க யூஎஸ்ல இருந்து இவனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு. நீங்க சொன்னீங்கன்னா டின்னருக்கு அவங்களை இன்வைட் பண்றேன். அட டின்னருக்கு ஏப்பா, ஸ்ட்ரைட்டா பிரேக்ஃபாஸ்ட்க்கே கூட்டி வந்துரு. என்ன சொல்ற? ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே முடிஞ்சிருமே. அப்படியே மத்த விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சிடலாம். அட கேஷு, வாங்க வாங்க. திஸ் இஸ் ஆன்ஷுல்.
ஹலோ. ஹாய். அது இவர் ஒரு என்ஆர்ஐ. இவங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸும் இருக்கு. யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. ஓ அப்படியா? உன் கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயம் என்னாச்சு? அது வந்து மாமா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லுங்க. சரி. எங்க ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் சோஷியல் டெக் கிடையாததுனால ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. தட்ஸ் ஓகே. நேத்ரா, நீ அன்ஷுல் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த யூனிவர்சிட்டில ஜாயின் பண்ண நல்லதுன்னு கேளு. நான் போய் டிஃபன் எடுத்து வரேன். ஆல்ரைட்? நீங்க போட்டோகிராஃபி பண்ணுவீங்களா? எஸ், ஆக்சுவலா அதான் என்னோட ரியல் பேஷன். வாவ், எனக்கு மாடலிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, சோ we can do it anytime. ஓகே. நான் எப்படி சொல்றேனோ நீ அப்படியே செஞ்சுட்டு. என் மாமாவோட பிசினஸ் மட்டும் இல்ல, அவருடைய மொத்த சொத்தையும் நாம 2 பேரும் ஆட்டையை போடலாம். சரி, உங்க அக்கா பொண்ணோட நிலைமை? எங்க அக்காவோட பேராசை தான் எல்லாமே எனக்கு கொண்டு வர போகுது. அப்புறம் அவளுடைய பொண்ணு, அவ கூட நீ பழகிட்டு சொல்லு அவளை எப்படி யூஸ் பண்ணலான்னு. One more. அவ்வளவு ஒன்றும் பிரமாதமா இல்ல. வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமா? ஓகே. இது இவங்க அன்ஷுலோட உட்காருங்க. இவங்க தான் அன்ஷுலோட பேரண்ட்ஸ். யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு கூட தெரியுமா, இவங்க கிட்ட கிரீன் கார்டு இருக்கு. பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. அது மட்டும் இல்ல, நேத்ராவை சம்பந்தம் பேச இவங்க யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நானும் சம்மதம் சொல்லிட்டேன். இப்ப நீங்க ஆசீர்வாதம் பண்ணா மட்டும் போதும். இப்போ பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கும் போது பெரியவங்க நாம தானே சேர்த்து வைக்கணும். என்னாச்சு? ஐம் சாரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்க இந்த விஷயமா இன்னைக்கு வருவீங்கன்னு தெரியாது. ஆக்சுவலா இந்த விஷயத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, நேத்ரா முதல்ல படிப்பை முடிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் நேத்ராவுக்கு ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்து வச்சிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. I'm so sorry. பெரிய மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்க வேண்டாம். நான் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிடுறேன். ஓகே? How dare you? உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா? எனக்கு பிடிச்ச பையனை நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஷிஃபானி, நேத்ராவோட படிப்பே இன்னும் முடியல. முதல்ல அவளை படிக்க விடு.
அவங்கள வர சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுங்கிறது உனக்கு ஏன் தோணாம போயிடுச்சு? ஆனா இந்த மாதிரி என்ஆர்ஐ மாப்பிள்ள நீங்க ரெடி பண்ணுவீங்களா? நேத்ரா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் யுஎஸ்ல போய் செட்டில் ஆயிடுவா. அவளோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு யோசிச்சு பாத்தீங்களா? இந்தியாவிலயும் சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்காங்க, அமெரிக்கா போய் பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு அன்ஷோலை பத்தி என்ன தெரியும்? அவனை பத்தி எல்லாம் தெரியும். அவன் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா கூட இருக்கலாம்ல. அவனை பத்தி நீ ஏதாவது விசாரிச்சியா? நரேஷ் தான் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணான். அப்படி தப்பான ஆண்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டான். அவன் முகத்தை பார்த்தாலே உனக்கு தெரியலையா? அவன் பிசினஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, வேலைக்கு போறதுக்கே லாய்க்கு இல்லாதவன். உங்களோட இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. முடிவு பண்ணியாச்சு. நேத்ராவோட கல்யாணம் அன்ஷுல் கூட தான் நிச்சயம் நடக்கும். Got it? இத நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். பெர்மிஷன் கேட்கல. ஷிஃபானி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் நேத்ராவுக்காக ரிஷபை செலக்ட் பண்ணிருக்கேன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவனால நம்ம நேத்ராவை மட்டும் இல்ல, நம்ம பிசினஸையும் நல்லா பார்த்துக்க முடியும். நல்லாவும் பார்த்துப்பான். அப்பா, நானும் அன்சுலும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அது மட்டும் இல்ல, என்னோட லைஃப்க்கு எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பையன் தேவை. உங்களை மாதிரி கண்டிப்பா எனக்கு வேணாம். சோ ப்ளீஸ், நீங்க வேணும்னே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாதீங்க. நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் கல்யாணத்தை அன்ஷுல் கூட நடத்த மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க வந்தா வாங்க, இல்லைன்னா வராம இருங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஜாக்கிரதை, இன்னொரு வாட்டி என் மேல கை வச்சீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இவ எப்படி பேசிட்டு போறா பாத்தியா? இவ இப்படி பேசுறதுக்கு காரணம் உன் தம்பி தான். அவன் தான் அன்ஷுலை இன்ட்ரோடியூஸ் பண்ணா. அவனே ஒரு பொறுப்பு இல்லாதவன், முட்டாள். இன்னொரு தடவை அவனை முட்டாள்னோ இல்ல பொறுப்பு இல்லாதவன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை, இன்னொரு வாட்டி என் மேல கை வச்சீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? என்னன்னு சொல்றது? அண்ணி எவ்வளவு மோசமானவங்களாயிட்டாங்க. இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவருக்கு புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமேலாவது எதிர்த்து பேசுங்க. ஒரு தடவை அவங்கள மிரட்டுங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லுங்க. ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுன்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களே வழிக்கு வந்துருவாங்க. நீ எல்லாம் ஒரு நல்ல பொம்பளையா? உன் அண்ணன் குடும்பத்தையே பிரிக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? இவ்வளவு வருஷம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கு நீங்க தான் வெக்கப்படணும். உங்க புருஷன் தானே அவரு. கொஞ்சம் மரியாதை கொடுத்தீங்களா? நீ இந்த அளவுக்கு பேசுறியா? ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? வாய் மூடிட்டு வெளியில போயிடு, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளிடுவா. காட் இட்? உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்து ஷிஃபானி. நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேட்டுக்க. நம்ம நேத்ராவோட கல்யாணம் ரிஷப் கூட நடக்கலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என் ப்ராப்பர்ட்டில இருந்து உங்க 2 பேருக்கு ஒரு நயா பைசா கிடைக்காது. எல்லா பவர் ஆஃப் அட்டார்னியையும் ரிஷப்க்கு எழுதி கொடுத்துருவேன். எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட அவன் தான் என் பிசினஸ் எல்லாம் கவனிச்சிருப்பான்.
Got it? அத்தை அப்பாவுக்கு சப்போர்ட்டா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்ப அப்பா அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மாத்திட்டாருன்னா நானும் அம்மாவும் ஒரு வாட்டியும் ரிஷப் முன்னாடி போய் கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரிஷப கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் ரிஷப நம்ம 2 பேருக்கு நடுவுல வர விடவே மாட்டேன். இவனை தீர்த்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அன்ஷுல் தம்பி, நீ நேத்ராவை எப்ப யுஎஸ் கூட்டிட்டு போற? ஆண்டி, ஆக்சுவலி இப்போதைக்கு நாங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் ஐடியாவில் இருக்கோம். ஏன்னா ஒரு தடவை யூஎஸ் ஷிஃப்ட் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுவும் சரிதான். அதே மாதிரி என்னுடைய விசா பிசினஸ் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, ஐ அம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். எங்க அப்பா அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்னன்னா, நமக்கு வேலை சீக்கிரம் ஆகணும்னா கொஞ்சம் பணமும் அதிகமா செலவாகும். கேஷ் ரெடி பண்ணிடலாம், பிரச்சனை இல்ல. ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுங்க. ஷூர். கிரேட். போன மாசம் தானே நீ கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ண, மறுபடியும் பணம் கேக்குற? இத பாருங்க டார்லிங், எனக்கு அன்ஷுலோட அம்மா அப்பா கூட சேர்ந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நாம அதுக்காக கொஞ்சம் பெருசா இன்வெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஷிஃபானி, உனக்கு அந்த வேலையில எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. அதுக்கு பதிலா நீ நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணலாமே. நான் இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லா பணமும் நம்ம பிசினஸ்ல வந்ததுதான். டார்லிங், நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு உங்களை மாதிரி டப்பா பாத்திரம் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற வேலை பிடிக்கல. நான் கொஞ்சம் பெருசா பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணணும். தெரியாத பிசினஸ் பண்றதுக்குலாம் என்னால ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, எனக்கு பணம் வேணும். இனிமே நான் எனக்காக வாழ விரும்புறேன். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? நான் சம்பாதிச்ச இவ்வளவு பணத்தையும் யாருக்காக செலவு பண்ண? இது பாருங்க, நான் உங்களோட எமோஷனல் பேச்செல்லாம் கேட்க இங்க வரல. எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு பணம் வேணும். ஒருவேளை நீங்க தரலனா நீங்க நினைச்சே பார்க்காத அளவுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். சரியா சொன்ன. உன்னோட இந்த பேராசைக்காக நீ எந்த அளவுக்கு வேணாலும் போவங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சோ நீ என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேசவ் சார், நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க. ஏன், ஏனாச்சு? வாங்க சொல்றேன். நரேஷ், என்னாச்சு? ஷிஃபானி, என்னாச்சு உனக்கு? கையடியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னாச்சுன்னு வேற கேக்குறியா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஆள் என் அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா சார். கல்யாணம் நாள்ல இருந்து குடும்பப்படுத்திட்டு இருக்கா சார். இதனால எங்க அக்காவுக்கு நிம்மதி இல்ல, எங்க அக்கா பொண்ணுக்கு நிம்மதி இல்ல. இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது சார். அப்புறம் நான் ஏதாவது பண்ணிடுவேன். ப்ளீஸ் முதல்ல இதாவது அரெஸ்ட் பண்ணுங்க. இங்க இருந்து சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுங்க. ஏய் நரேஷ், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒரு பொம்பளை இப்படி அடிச்சிருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். நட ஸ்டேஷனுக்கு. இல்ல இன்ஸ்பெக்டர் சார், வேண்டாம். இவர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். எனக்கு இவர் மேல எந்த கம்ப்ளைண்டும் இல்ல. அக்கா, நீங்க ஏன் இந்த ஆளை காப்பாத்த பாக்குறீங்க? நீ வாய் மூடுடா. ஏன் வீட்டு விஷயத்துல தலையிடாம நீ வாய் மூடிட்டு போ. இந்த ஆள் டெய்லி போட்டு உங்களை அடிப்பா, அதை தெரிஞ்சு நான் வாய் மூடிட்டு போகணுமா? அது என்னோட பிரச்சனை. இது ஏன் குடும்ப விஷயம். இதுல தலையிடறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ப்ளீஸ்
உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்னோட பொறுமைய இதுக்கு மேல சோதிக்காது. போயிடுங்கிறது போயிடு. ப்ளீஸ் போயிடு. கிளம்பு. இங்க இருந்து போயிடு. மேடம், தெளிவா தெரியுது உங்களை நல்லா போட்டு அடிச்சிருக்காருன்னு. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதான் விசாரிக்க முடியும். ப்ளீஸ் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இல்ல இன்ஸ்பெக்டர் சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உண்மை என்னன்னா, நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். நீங்க இந்த பாக்குற காயெல்லாம் அதனாலதான் ஆச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மத்தபடி இவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நீங்க இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? இவருக்கு எதிராக எந்த ரிப்போர்ட்டும் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. கேசவ சார், இன்னைக்கு இவங்களுக்காக தான் உங்களை வரும். பார்த்து நடந்துருக்குங்க. கிளம்பலாம். பார்த்தல நீ என்னால என்ன பண்ண முடியும். அதனால எனக்கு தேவைப்படுற பணத்தை பிரச்சனை பண்ணாம கொடுத்துரு. இல்லன்னா இதை விட பெரிய சர்ப்ரைஸ பாப்பேன். நீ இந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஞாபகம் வச்சுக்க ஷிஃபானி, இதுக்காக நீ ஒரு நாள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவ. என்ன மிரட்டுறியா? வாய் மூடிட்டு இதுல சைன் போட்டு கொடு. அப்புறம் உன்னால இன்னொரு ஹார்ட் அட்டாக்க தாங்க முடியாது. கம் ஆன். எடுத்துக்க. வேணா போய் போலீஸ் மறுபடியும் கூட்டிட்டு வா. ஒரு மனுஷனோட பொண்டாட்டியும் பொண்ணும் பேராசை பிடிச்சு அவனோட வாழ்க்கை நாசமா போகணும்னு நினைக்கும் போது அவன் ஜெயில இருந்தா வீட்டுல இருந்தா எந்த வித்தியாசமும் இல்ல. வேணா போய் போலீஸ் மறுபடியும் கூட்டிட்டு வா. என்னாச்சுக்கா? உன் கையை கொடு. ஏன் என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? பைத்தியமா? அக்கா ஏன் இப்படி பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க அக்கா? இதுதான் என்னுடைய கடைசி அஸ்திரம். நீங்க வந்தது நல்லது போச்சு. பேஷண்ட் அது அந்த ரூம்ல இருக்காரு. பாருங்க இன்ஸ்பெக்டர், என் தம்பி எந்த அளவுக்கு கடிச்சு வச்சிருக்காருன்னு நீங்களே பாருங்க. அப்படி இந்த சாமான் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டாரு. அடிச்சு நறுக்கி போட்டுட்டாரு. அங்க பாருங்க. கடவுளே, சரியான நேரத்துல என் தம்பிக்கு வந்தது நல்லதா போச்சு. என்ன வேலை கொண்டு போட்டிருப்பாரு. என்ன மேடம், போன தடவை வந்தப்போ உங்க புருஷன் ஒண்ணு பண்ணலன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா அவர் உங்களை போட்டு அடிச்சதா சொல்றீங்க. பைத்தியம் பிடிச்சிருச்சுங்கிறீங்க. சரி, நாங்க அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்றோம். கரெக்டா விட்டுருங்க.
நான் பைத்தியம் இல்ல. 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 அண்ணா, நான் உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். டாக்டர் எல்லா ரிப்போர்ட்ஸும் செக் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க பைத்தியம் இல்ல. ஓகே, உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். அழாதீங்கண்ணா. அழாதீங்கண்ணா. வாங்க போலாம். இங்க இருந்து கிளம்பிடலாம். ஓகே, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. போலாம் வாங்க. மம்மி, மம்மி, என்ன ஆச்சு? உங்களை இவ்வளவு சீக்கிரம் எப்படி விட்டுட்டாங்க? உட்காருங்க உட்காருங்க. அட, இவ்வளவு சீக்கிரமாவா? இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. நீங்க போய் சொல்றீங்க. எங்க அண்ணனுக்கு ஒண்ணு ஆகல. என்ன தைரியம் உனக்கு? என் வீட்டுக்கே வந்து என்னையே போய் பேசுன்னு சொல்றியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? Just get out my house. Get out right now. உன் சுயரூபம் என்னைக்காவது வெளியில வரும். அப்ப பாப்போம் யார் யார வெளியில அனுப்புறான்னு. You shut up. Get out right now. நீங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்கண்ணா. அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களே இல்லையா? இப்போ மறுபடியும் உங்களுக்கு அங்க போகணும்னு ஆசை இல்லையே? இல்ல இல்ல. நான் சொல்றதெல்லாம் செய்யணும்னு. குட் பாய். நரேஷ், இந்த பேப்பர்ஸ்ல சைன் போடுங்க. இதுல என்ன எழுதி இருக்குன்னா, இதுக்கு அப்புறம் உங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும், உங்க பிசினஸும், உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸும் எல்லாத்தையும் என் பேர்ல மாத்திருக்கீங்க. Come on, do it. Thank you very much. இன்னில இருந்து உங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு சொந்தம். 5 மாசத்துல நான் யுஎஸ் கிளம்பி போயிடுறேன். என்னோட பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிக்கிட்டு உங்களுக்காக இங்க ஒரு வீட வாடகைக்கு பிடிச்சிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு நடுவுல நீங்க ஏதாவது முரண்டு பிடிச்சீங்கன்னா, என்னை ஏமாத்தணும் நீங்க முயற்சி பண்ணீங்க, அப்புறம் ஒரு ரேடியோ உங்களை கொண்டு போட்டுடுறேன். புரிஞ்சுதா? பைத்தியம் முத்தி போய் நீங்களே தற்கொலை பண்ணிக்கிறீங்கன்னு மத்தவங்க நினைச்சுப்பாங்க. அட இருங்க. வாங்க வாங்க வாங்க, எந்திரிங்க. வாங்க
அப்படியே போங்க, ஒரேடியே போயிடுங்க. அன்ஷுல், கேசவ் இண்டஸ்ட்ரீஸோட புது முதலாளியை பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. Congratulations to you. Give me a hug. தேங்க்யூ so much. ஆக்சுவலி இது என் டார்கெட் இல்ல. இப்ப சீக்கிரமா என்னோட யுஎஸ் விசாக்கு ரெடி பண்ணுங்க. Don't worry மாமியாரே, அப்பா ஆல்ரெடி உங்களோட விசா வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் சரி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது. சின்னதா பீர் பார்ட்டி வைக்கலாமே? பீர் பார்ட்டி சின்னதா? ஆஃப் கோர்ஸ் வைக்கிறோம். செலிப்ரேஷன் நடக்கணும்ல, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியணும்ல. கேஷவ் இண்டஸ்ட்ரியோட முதலாளி இனிமே நான் தானே. விசா வேலை முடிஞ்ச உடனே இவங்க 2 பேரையும் அதே நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறோம். கேஷவுக்கு இவங்க பண்ண மாதிரி. என்னோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு இப்போ எனக்கு தோணுது. என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நான் எடுத்துக்கிற முடிவுக்கு இதுதான் காரணம். ஹாய் ஷிஃபானி. தீப்தி. ஹலோ. Hi darling, how are you? So nice to see you. Same here. How are you? Good. You're looking very gorgeous. Same unna madri da. Congratulations for becoming chairman of Keshav Industries. Thank you so much darling. Come on, let's dance. Come on. நான் என் மனைவி ஷிஃபானியையும் என் பொண்ணு நேத்ராவையும் ரொம்ப ரொம்ப நேசிச்சேன். ஆனால் இவ்வளோ தூரம் நடந்ததுனால நான் இன்னைக்கு இவங்களால தான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்னோட சாவுக்கு காரணம் என் மனைவி ஷிஃபானி, என் பொண்ணு நேத்ரா, என் மச்சான் நரேஷ், மாப்பிள்ள அன்ஷுல். இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க. கடவுள் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. கேஷவ் சூசைட் பண்ணிப்பான்னு நினைக்கவே இல்ல. மம்மி, இதுல நல்ல விஷயம் என்னன்னா அப்பாக்கு பைத்தியம் பிடிச்சது எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம மாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் இப்படி குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சூசைடு தானே வரும். நீ சொல்றது சரிதான். நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உனக்கு ஒரு விஷயம் காட்டணும்.
யூஎஸ் கிளம்பி போயிடுவேன். என்னோட பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு உங்களை விட்டுட்டு போயிடுவேன். ஒரு விஷயம், இதுக்கு நடுவுல நீங்க ஏதாவது முரண்டு பிடிச்சீங்கன்னா என்னை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க உங்களை நான் கொண்டு போட்டுடுவேன். அன்னைக்கு உங்க வீட்ல இருந்து நான் கிளம்புனதுக்கு அப்புறம் கேட்டா வயசு அங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? இதுல என்ன எழுதிருக்குன்னா, இதுக்கப்புறம் உங்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும், உங்க பிசினஸும், உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸும் எல்லாத்தையும் என் பேர்ல மாத்திருக்கீங்க. சாட்சி ரெடி பண்ணிட்டு ஆனா இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். சரி, என்னையும் கொண்டுடு. அதுக்கு முன்னாடி உன்னோட வீடியோ ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை நீ பாக்குறியா? வீசா வேலை முடிஞ்ச உடனே இவங்க 2 பேரையும் அதே நிலைமைக்கு கொண்டு வரணும். கேஷவுக்கு என்ன இவங்க பண்ணாங்களோ. நீ இவ்வளவு கேவலமானவனா? நீ இப்படிப்பட்டவன் நான் எதிர்பார்க்கல. நீ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. நம்பிக்கை துரோகி, மனுஷனா நீ? உன்ன மாதிரியான பொம்பளைங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் நடந்துக்கணும். இரு, உங்க டிராமா கொஞ்சம் நிறுத்துங்க. அண்ணன் கடைசி நேரத்துல எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தார், அதையும் படிக்கிறேன், கேளுங்க. ரொம்ப எழுதியிருக்காரு உங்களை பத்தி. ஆனா இதை மட்டும் கேளுங்க. என்னோட சாவுக்கு காரணம் என் மனைவி சிஃபானி, என்னோட பொண்ணு நேத்ரா, நரேஷ், அப்புறம் என்னோட மாப்பிள்ள அன்ஷுல். இவங்க எல்லாருமே தான். யாருக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கடவுள் கொடுக்க கூடாது. போதும், என் மேல கையை வச்சு நடக்கிறதே வேற. நான் இங்க தனியா வரல. இன்ஸ்பெக்டர் சார், நான் அண்ணாவோட மெயில போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அவரு பைத்தியமா இருந்தாரு. அவருடைய இந்த பேச்செல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க அண்ணா பைத்தியம் கிடையாது. அத டாக்டர் ரிப்போர்ட்ல தெளிவா எழுதி கொடுத்திருக்காரு. அவர் பைத்தியம் இல்ல, அவர் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. நீ சொல்றதெல்லாம் போய். எது பொய் எது உண்மைன்னு இதுக்கப்புறம் உனக்கு தெரியும். ஜெயிலுக்கு போய் உன்னோட யூஎஸ் கனவை நிறைவேற்றிக்கோ. அரெஸ்ட் பண்ணுங்க இவங்க எல்லாரையும். சார், அது மட்டும் இல்லாம வினயை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா எனக்கு வேற எந்த கவலையும் ஆனா புரோக்கர் நீங்க நிறைய வரன்களை வேண்டான்னு சொன்னாரு. ஐயோ ஆண்டி, அவனுக்கு என்ன வரன்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை நல்ல பொண்ணு அப்பவே அவன் பாத்திருந்தா உடனே ஓகே சொல்லிருப்பானே. நல்லா இல்லனா 100 முறை என்ன 500 முறை கூட ஆகட்டும். ஏன்னா வாழ்நாள் முழுக்க வாழப்போற வாழ்க்கையாச்சு. கண்டிப்பா. அதோ அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. பெரிய பொண்ணு ஸ்னேகா, அவன் எங்க சின்ன பொண்ணு ஸ்மிதா. போக்கஸ கொஞ்சம் மாத்துங்க. தங்கச்சி மேல இல்ல, அக்கா மேல. அவ அப்படியே பார்க்க தேவதை மாதிரி இருக்கா. நீ பொண்ண நல்லா பாத்துக்கோப்பா. எவ்வளவு அழகா இருக்கா. எங்களுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வினய் தான் சொல்லணும். சொல்லுங்க வினய் தம்பி, உங்களுக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருக்கா? அட சொல்லுப்பா, ரொம்ப வெக்கப்படாத. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா
ஸ்னேகாவை இல்லை, ஸ்மிதாவை. என்ன அக்கா, என்னங்க இதெல்லாம்? என்ன பேசுற? ஏன் அவங்கிட்ட கேளுடா. அண்ணா என்ன பண்றீங்க நீங்க? அம்மா ப்ளீஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். எனக்கு ஸ்னேகா இல்ல, ஸ்மிதாவை தான் பிடிச்சிருக்கு. ஆனா நாங்க ஸ்னேகாக்கு தான்ப்பா வரணும் பாக்குறோம். ஸ்மிதா ரொம்ப சின்ன பொண்ணுப்பா. இங்க பாருங்க அங்கிள், எனக்கு தெரியும் ஸ்மிதா என்னை விட 12 வயசு சின்னவ. ஆனா எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வேணா பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் நமக்கு வயசு பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க. நல்ல குடும்பமா தெரியுது. எனக்கு சம்மதம். நீங்களும் வாயை மூடிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லுங்க. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். சரி, கல்யாண ஏற்பாடுகளை எப்ப ஆரம்பிக்கலாம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இப்போ வலது காலால அந்த கலசத்தை தட்டி விடுமா. இப்போ இதுல வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சம்பிரதாயமா இது? ஸ்மிதா இதுல கால் வச்சா அவ கால் அழுக்காயிடுமா? எதுவும் அழுக்காகாது. தண்ணியால கால் கழுவுனா சுத்தமாயிட போகுது. அம்மா ப்ளீஸ், நான் தான் சொல்றேன்ல, ஸ்மிதாவோட கால் இதுல பட்டா அழுக்காயிடும். அதனாலதான் இந்த சம்பிரதாயம் வேணாம்னு சொல்றேன். சம்பிரதாயமே வேணாம்னு சொன்னா எங்களை எதுக்காக கூப்பிட்டீங்க? இப்படி அசிங்கப்பட வேணாங்க வந்தோம். ஆமாங்க, எல்லாரும் போலாம் வாங்க. இப்ப எதுக்கு இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? கல்யாணமான எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த சம்பிரதாயம் நடக்கும். அவங்க காலையில என்ன அழுக்காயிடுச்சா? இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் என் பொண்டாட்டி மாதிரி அழகு இல்ல. அதனால நான் என் பொண்டாட்டியோட காலை அழுக்காக விட மாட்டேன். ஐயோ ஆண்டி, இவ இதெல்லாம் கேட்க மாட்டா. நான் ஒரு ஐடியா சொல்றேன். சாக்ஸ போட்டுட்டு உள்ள போகட்டும். இவங்க காலும் அழுக்காகாது, உங்க சம்பிரதாயம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நீ எவ்வளவு அழகா இருக்கல.
அந்த கடவுளே உன்னை எனக்காக படைச்ச மாதிரி இருக்கு. அப்படியே தேவதை மாதிரி இருக்க. உன்னோட அழகு பாராட்டாம என்னால இருக்க முடியல. உனக்கு தெரியுமா நான் ஏன் இவ்வளவு லேட்டா கல்யாணம் பண்ணேன்னு? ஏன்னா கடந்த 10 வருஷமா எனக்கு உன்ன மாதிரி அழகான பொண்ணு கிடைக்கல. நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். I just love you lots. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். ஸோ நான் இப்போ தூங்க போகலாமா? கண்டிப்பா. நான் அலாரம் வச்சிடுறேன். சரி. நான் உன்னை எனக்காக மட்டுமே படிச்சிருக்காரு. நீ ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப அழகு. நீங்க தூங்கல? நான் 10 வருஷமா உன்ன மாதிரி ஒருத்திக்காக யோசிச்சு தூங்கவே இல்லை. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் கண்ணு முன்னாடி இருக்க. எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நீ ரொம்ப அழகா இருக்க. வினைக்கு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சாதான் பிடிக்கும். அப்படி செஞ்சு கொடுத்தா 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான். அம்மா, நீங்க போய் ஓய்விடுங்க. நான் சமைக்கிறேன். நீ பண்றியா? சரி பண்ணு. என்னாச்சு? என்னாச்சு? அட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, அம்மா இங்க வாங்க. அம்மா, ஸ்மிதா, இதெல்லாம் நீயே செஞ்சுட்டு இருக்க? என்னாச்சு? ஸ்மிதாக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஸ்மிதா ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறா? ஐயோ ஒண்ணும் இல்ல, முதல் தடவையா பண்றான்னு நினைக்கிறேன். அம்மா உங்களுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இவ்வளவு அழகான பொண்ணு இந்த வேலை செய்ய கல்யாணம் பண்ண? உனக்கு தான் மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அழகான பொண்ணு வீட்டு வேலை செய்ய மாட்டாங்களா? அம்மா எனக்கு மத்த பொண்ணுங்களை பத்தி தெரியாது. ஆனா ஏன் மனைவி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டா. அவ்வளவுதான். நீ எப்படி வா, நான் தண்ணி வா. நான் உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? வீட்டு வேலை செய்யக்கூடாதுங்கிறான். அடேங்கப்பா, சல்வார் கமிஸ்ல நீ ரொம்பவே அழகா இருக்க. அம்மா வீட்ல இல்லாததுனால இதை போட்டுக்கலாம்னு நினைச்சேன். அப்படின்னா இந்த துப்பட்டா இருக்கு. உன் அழகு மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அப்புறம் எதுக்கு அதை மறைக்கணும்?
ம்? ஐயோ, இப்ப யார் வந்திருப்பாங்க? அது பால்காரனா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஸ்வேதா, என்ன? இங்க வா. என்ன இது? நீ துப்பட்டா போடாம பால்கார முன்னாடி இப்படியே தான் போய் நிப்பியா? நீ என்ன நினைச்ச? பால்கார உன்னை துப்பட்டா இல்லாம பாக்கணும்னா போட்டுக்கோ, போட்டுக்கோ. என்ன நீங்க தானே இப்போ என்கிட்ட இருந்து துப்பட்டாவை தூக்கி எறிஞ்சிங்க? நான் அந்த மாதிரி பண்ணது நான் பாக்குறதுக்கு மட்டும்தான். அதுக்காக நீ உன்னோட அழகை இந்த உலகத்துல எல்லாருக்கும் காட்டுறியா என்ன? நீ என்ன பண்ற? போத்திக்கோ, நல்லா போத்திக்கோ. சாரி, இனிமே நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். ஸ்மிதா, இங்க பார், உனக்கே நல்லா தெரியும் வேற யாராவது உன்னை ரசிக்கிறது என்னால தாங்க முடியாது. இதை சரியா போட்டுக்கோ. சரியா போட்டுக்கோ. போ போ. அங்க பாருங்கடா, இத்தனை நாளா இவளை இங்க பார்த்ததே இல்லையே. அந்த கேரக்டர் பயலோட பொண்டாட்டி. அப்படியா? ஆமா, ஒரு வாரத்துக்கு முன்னாலதான் கல்யாணம் ஆச்சு. சரி சரி, வாங்க ஜாலியா கலாச்சிட்டு வரலாம். சரி வா போலாம். அது இல்ல, அது இவ்வளவு சரியா? சந்தனமேடா, இவ்வளவு மறுபடியா? அழகாவின் மகாடே. சீக்கிரம் உள்ள போ. நான் உனக்கு கேட்கட்டுமா, இந்த பாரத நாட்டுல எத்தனை ஆம்பளைங்க எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க? அதாவது 1000 ஆம்பளைங்களுக்கு 900 பொண்ணுங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிழவன்க எல்லாம் வயசு பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நம்ம பாட்டுக்கு இப்படி மணியாடிட்டு உட்கார்ந்து அங்கிள், செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா புது பொண்டாட்டி புது வண்டி கிழவனுங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. ஏன் நீ ஆறி போன சமோசா மாதிரி இருக்க? வேற என்ன பண்றது? கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, அப்பவும் ப்ராப்ளம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இப்பவும் ப்ராப்ளம். எனக்கு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, அந்த ஏரியா பசங்களுக்கு என்ன வயிற்றுச்சுன்னு கேக்குறேன். அவனுக்கு என்ன கலாய்க்கிறானு, என்ன கேவலன்னு சொல்லி வெறுப்பேறானுங்களா? இங்க பாரு, இது யோசிக்கிற டைம் கிடையாது, பொறுமையா இருக்கிற டைம். இந்த மாதிரி எனக்கும் நடந்துச்சு. பொண்டாட்டி கொஞ்சம் அழகா இருந்தா தேனி மாதிரி சவுண்ட் போட்டுட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பானுங்க. வேற நாம என்னதான் பண்ண முடியும்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொன்னது மறந்துட்டியான்னு? என் பொண்டாட்டி என் மூஞ்சில கரிய பூசிட்டு வேற எவனோட ஓடி போயிட்டாரு. அப்படிலாம் பேசுறதா? அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்னால மத்தவங்க வாயை மூட முடியலனாலும் நீ உன் பொண்டாட்டியோட காதை மூடலால. நீ உன் மனைவிக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு வை, இல்லனா அந்த பச்சை கிளி பறந்து போயிடும். அப்படிலாம் சொல்லாதடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, அவனும் என்ன விட்டு போயிட்டானா? அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு வை. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீ முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடியே இல்லையா? இல்லடா, அதுக்குள்ள எங்க இல்லையா? கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சுடா, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? முகூர்த்த நேரம் பாத்துட்டு இருக்கியா? போய் முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடு. இப்போதைக்கு உங்க ஏரியாக்காரங்க தான் உன்னை கிழவன்னு சொல்றாங்க. அடுத்து உன் பொண்டாட்டியை உங்ககிட்ட அப்படிதான் சொல்லுவா. போய் முதல்ல உன் உரிமையை கொண்டாடு. உங்க வயசை விட நீங்க 10 வயசு குறைவா தெரியணும்னா முதல்ல நீங்க உங்க மனசுல நான் 10 வயசு சின்னவன்னு நினைக்கணும். அட ஸ்மிதா, என்ன இது? ஓ, மேக்கப் எங்க? குளிக்கும் போது மேக்கப் கலைஞ்சு போச்சு. ஏன் இப்படி பண்ண? இப்போ உன் முகத்தை பார்த்தா ரொம்ப சோகமா தெரியுது. தூங்கும்போது மேக்கப் எதுக்குங்க? ஸ்மிதா, உன்னை ரொம்ப அழகா பாக்குறதுக்கு எனக்கு கிடைச்ச டைம் இதுதானே. அதனால நீ இன்னைக்கு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு என்கிட்ட வா. சாரி, ஆக்சுவலி எனக்கு பயங்கரமா தூக்கம் வருதுங்க.
நாளைக்கு வேற சீக்கிரமா எந்திரிக்கணும். சுமங்கலி பூஜை இருக்கு. நான் நீ எதுக்கு இப்படி ஆர்கியூ பண்ற? நான் சொன்னது செய்யலாம்ல. சரி வா மேக்கப் பண்ணலாம். ப்ளீஸ்ங்க. தூங்கும் போது யாருங்க மேக்கப் பண்ணிக்குவா? லிப்ஸ்டிக், லைனர், ஃபேஸ் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு தூங்கினா ஸ்கின் கெட்டு போயிடும். நீ எனக்கு அழகா இல்லைனா உன்னை கல்யாணம் பண்றதுல என்ன ப்ராப்ளம்? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு வேலை பண்ணலாம் வா, நான் உனக்கு மேக்கப் பண்றேன். வா வா. பாத்தியா நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு? நீ ரொம்ப அழகா இருக்க. இப்ப என் கூட வா. அவ்வளவுதான் முடிஞ்சது. அட இது கொஞ்சம் பெருசாயிடுச்சுல. சரி பரவாயில்ல. நீ மனசார கடவுளுக்கு பூஜை பண்ணு. அப்புறம் இதையும் கொண்டு போயிடு. நான் சொன்ன மாதிரி ஒழுங்கா பூஜை பண்ணிட்டு இத அரச மரத்தை சுத்தி கட்டிட்டு வந்துடு. அம்மா இந்த கை எதுக்காக கட்டுறாங்க? இத பாருமா, இத கட்டினா எப்பவுமே உன் புருஷன் கட்டுப்பாட்டுல இருப்பான். அம்மா ஏதாவது பூஜை இருக்கா? அதுவும் பொண்டாட்டியை இப்போ கைக்குள்ள வச்சுக்க. தோ எனக்கு கிளாஸ் எடுக்க வந்துட்டான். இத பாருப்பா, எங்க முழு நம்பிக்கை இருக்கோ அங்க உறவு முறிவே வராது. சரி நீ இதெல்லாம் விட்டுடு. என் மருமகளை அரச மரத்துக்கு கூட்டிட்டு போ. அங்க போய் பூஜை பண்ணி கூட்டிட்டு வா. சரிம்மா. மருமகளே நீயும் போய் சீக்கிரமா அழகா ரெடி ஆயிட்டு வா. இது நீங்க 2 பேரும் பண்ற முதல் பூஜைல நல்லா அழகா அலங்காரம் பண்ணிட்டு வா. வா. வணக்கம். சீக்கிரம் உட்காரு, நான் ஆபீஸ் வேற போகணும். ஓஹோ செல்ஃப் ஸ்டார்ட்டா? அட பரவாயில்லையே, உங்களுடைய இளமை மறுபடியும் திரும்பிடுச்சு போல இருக்கே. ஆமா ஆமா, அண்ணனுக்கு இளமை திரும்புது. சீக்கிரம் உட்காரு. அட்ஜஸ்ட் பண்ண தெரியலனா ஏன் இவ்வளவு கட்டற? எதுக்கு ஓவர் டென்ஷன் ஆகுற? அண்ணி நல்லா தானே இருக்காங்க. அதுவும் கண்ணுல வச்சிருக்க மைய கூடவே உதட்டுல வச்சிருக்க லிப்ஸ்டிக். என்ன சொல்ற? எவ்வளவு தைரியம் தான் என் மனைவியோட கண்ணையும் உதட்டையும் பார்த்துருப்பேன். அடுத்த தடவை உங்களுக்கு பார்த்தேன் காண்டாக்ட் நம்ம வெட்டி போட்டுறேன். புரியுதா? மரியாதை இங்கிருந்து போடா. என் கூட வா. வா. என் கூட வான்னு சொல்றல. வா. டேய் என்னடா ஆச்சு? ஏன் இப்படி அம்மா தள்ளி போங்க. வா வா. எனக்காக மேக்கப் பண்ணு சொன்னா ஸ்கின் கெட்டு போயிடும் சொல்ல. ஆனா கண்ட ஆம்பளைங்களுக்கு இனிமே நீ இப்படிதான் இருக்கணும். வா, இப்ப நான் உன்னை பூஜைக்கு கூட்டிட்டு போறேன்.
பக்கத்து வீட்டம்மா மருமகளை பாத்தியா? இவளுக்கு என்னாச்சு? எதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கா? பூஜையை யாராவது இப்படியா பண்ணுவாங்க? இவளுக்கு இவ்வளவு மெசேஜ் யார் அனுப்புறது? உங்களால நான் பயந்தே போயிட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சொல்லு, யார் அவன்? கஸ்டமர் கேர்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. இன்சூரன்ஸ் டீடைல்ஸ் கேட்டாங்க. அத உங்ககிட்ட சொல்லிட்டேன். போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் கேட்டேன், ஏதோ ஒரு பையனோட குரல் நான் கேட்டேன். நான் இல்லாதப்ப நீ கூட்டடிச்சிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா பைத்தியமா இருக்கா? இல்லங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க கண்டதையும் யோசிக்கிறீங்க. உண்மையா சொல்ற? போன் போச்சு. இனிமே போனே வராது. இப்ப யார்கிட்ட பேசல? இப்பதான் போன் இல்லையே. உன்னால உன்னோட ஆள்கிட்ட கூட பேச முடியாது இல்ல? யாரு சொல்லு, யாரு? என்னாச்சு? யாரு அழுகுறியா? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? சொல்லு. உங்களுக்கு பைத்தியமா? இன்சூரன்ஸ் காரங்க தான் ஃபோன் பண்ணாங்க. அண்ணே, நீ பண்ணது ரொம்ப கரெக்ட். பொம்பளைங்களை இப்படி வைக்கிறது தான் ரொம்ப கரெக்ட். டைம்க்கு பாடம் கத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இல்லனா ஏன் பொண்டாட்டி மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டியும் உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவா. இல்ல பிரதீப், இல்ல. அவளுடைய அந்த போன் உடஞ்சதுல இருந்து அவ என்கிட்ட கொஞ்சம் கூட பேசுறதே இல்லடா. அட பேச்ச விட்டுட்டாலே அவ என்ன பாக்குறது கூட இல்லடா. நான் அவளை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன்டா, ரொம்ப காதலிக்கிறேன். அதோட எனக்கு இங்க வலிக்குது. உனக்கு இதெல்லாம் புரியாதுடா. நீ குடி. அண்ணே, உனக்கு புரிய மாட்டேங்குதுண்ணே. இந்த போனு தான் ஆம்பளைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்காலத்தி. நீ எதுக்கு கவலைப்படுற? அவன் உன் பொண்டாட்டியில. இன்னைக்கு கோச்சிப்பா, நாளைக்கு கம்முன்னு ஆயிடுவா. ஆனா உன் மேல அவளுக்கு கண்டிப்பா பயம் இருக்கணும். நீ எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி தடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். என் பொண்டாட்டி மாதிரி உன் பொண்டாட்டி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரெண்டு போயிடுவா. நான் தான் சொல்றேன்ல, நீ பண்றது கரெக்டுப்பா. மா, சொல்லுமா. மாத்திரை சாப்பிடுங்கம்மா. அங்க வைமா. மருமகளே, மா இங்க வாமா. கொஞ்சம் இங்க வந்து உட்காரு. என்னாச்சு உனக்கு? ஏன் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு? ஒன்னும் இல்லம்மா, அது நான் இன்னைக்கு சும்மா. பொய் சொல்லாத. எனக்கு எல்லாமே தெரியுமா. நீ வினையினால தானே கவலையா இருக்க. நான் என்ன பண்ணட்டுமா? அவர் என்ன ரொம்ப சந்தேகப்படுறாரு. நான் உண்மையை தான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையும் யோசிச்சது கூட கிடையாது. ஆனா இவர் என் மேல சந்தேகப்படுறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. போதுமா, ஒண்ணும் இல்ல. நீ இப்படி அழக்கூடாது. எனக்கு நான் இருக்கேன்ல, நான் உனக்காக வினய் கிட்ட பேசுறேன், சரியா? அவனுக்கு எப்படி இந்த சந்தேக புத்தி வந்ததுன்னே தெரியலையே. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, சரியா? எல்லாம் சரியாயிடும். சரி, இப்ப போய் கொஞ்ச நேரம் தூங்கு, சரியா? என்னம்மா உன்னோட பிளேட் எங்க? இல்லம்மா, நான் இததான் சாப்பிட போறேன். என்னது? வெறும் சூப்பா? நீ டிஃபன் சாப்பிடுறது இல்லையா? அது கொஞ்சம் வெயிட் அதிகமாயிடுச்சு, அதான் நான் கொஞ்சம் டயட்டிங் பண்ணிட்டு இருக்கேங்க. வெயிட் ஏறிச்சுனா யார் சொன்னது? நீ குண்டாயிட்டு நான் ஒன்றும் சொல்லியே. வினய்,
அவளுக்கு வெயிட் ஏறின மாதிரி தோணுச்சுன்னா, அதுக்கு டைட்டிங் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா நீங்க சும்மா இருங்க, எதுவும் பேசாதீங்க, சாப்பிட்டு ஒழுங்கா கிளம்புங்க, சரியா? நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நீ ரொம்ப குண்டாயிட்டியா? நீ குண்டானா எனக்கு பிடிக்கும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் எடுத்துரு. இந்தா இதை சாப்பிடு, நல்லா சூடா இருக்கு. இந்தா சாப்பிடு. சாப்பிடு, சீக்கிரமா சாப்பிடு. சாப்பிடு. வாயை தோற சொல்ற, வாயை தோற. சரி இந்த இட்லி சாப்பிடு, வாயை தோற. வாயை தோற. வினய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதா இது ரொம்ப நல்ல பைட்டா இருக்க போகுது. இந்தா கமான் கமான், இதை சீக்கிரம் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. குடிமா, ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை. இவ்வளவு அழகான பொண்டாட்டியை யார் அழ வைக்கணும்னு நினைப்பாங்க? ஆனா அவ பண்றது எல்லாம் அப்படித்தானே இருக்கு. எனக்கு மூளையே குழம்புது. நினைச்சா போன், நினைச்சா டயட்டிங், இதெல்லாம் அவ யாருக்காக பண்றா? ஆமா, இப்ப யாருக்காக அவ ஒளி ஆகணும்ன்றா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பொம்பளைங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சாப்பிட்டு சந்தோஷமா புருஷங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு குழந்தைங்க பெற்றுக்கணும் தானே. இவங்க என்னடானா ஒளி ஆகிறதுக்கு டைட்டிங் பண்றதோ, போன்ல பிஸியா இருக்கிறதோ. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அண்ணியும் கையை விட்டு போயிட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அப்படின்னா அவளுக்கு யாருடைய அஃபேர் இருக்காங்க? என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா நீ சொல்றத வச்சு பார்த்தா அண்ணி ஸ்லிம் ஆகிறதுக்காக டைட்டிங் பண்றாங்கன்னா, அதோட போன்லயும் பிஸியா இருக்காங்கன்னா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அன்னைக்கு ஏதோ அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? இப்ப நான் என்ன பண்றது? 24 hours அவளை நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் வேலைக்கு போகணும்ல. நான் என்ன பண்றது சொல்லு ப்ளீஸ், ஹெல்ப் மீடா. ஒரு ஐடியா இருக்கு. ஆனா ஒரு 1.5 கிலோ ஜிலேபி கட்டுங்க. ஜிலேபியா? எதுக்கு ஜிலேபி? எங்க பஞ்சாப்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நெய்யில செஞ்ச ஜிலேபியை சாப்பிட்டா சீக்கிரமா வெயிட் ஏறிடும்னு. நீ அன்னைக்கு தினமும் பக்கோடாவும் ஜிலேபி வாங்கிட்டு கொண்டு கொடு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அன்பு தான் நினைப்பாங்க, சந்தோஷமும் படுவாங்க. அதோட ஜிலேபியை சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாகிட்டே இருப்பாங்க. நீயும் சந்தோஷமா இருப்ப. புரிஞ்சுதா? அதானே, இதை நான் யோசிக்கவே இல்லடா. தேங்க்யூ ஸோ மச்டா. இவ்வளவு அன்பா ஜிலேபி வாங்கிட்டு வந்தா, ஆனா இவன் என்ன முட்டாளாக்கிட்டு இருக்கா. யாரை பார்த்து பாருங்க? யாரை பார்த்து பாருங்க? அந்த பசங்களை பார்த்தா சொல்லு, யாரை பார்த்து? நான் யாருக்காகவும் பாடலங்க. செடிக்கு தண்ணி ஊத்திட்டு எப்படி? அப்படின்னா உன் வாயில இருந்து ஒரு அறியாம பாட்டு வச்சா சொல்லு. நான் எப்போ செடிக்கு தண்ணி ஊற்றும் போது பாட்டு பாடுவேங்க. அதுதான் நான் எப்போ செஞ்சேன். அப்படி செஞ்ச செடி சீக்கிரமா வளரும். அதனாலதான் நான் அப்படி. நீ நான் தண்ணி ஊத்துறேன், சரியா? காதல் வந்தால் சொல்லி எனக்கு உயிரோட்டால் வருகிறேன். என் கண்ணில் உள்ள என்னாச்சு? இந்த செடியே வரல. சரி வேற பாட்டு பாடலாம். என்னை தாளாட்ட வருவாரா? தத்தளிக்கு மனமே தத்தை வருவாளா? முத்து இதழ் முத்தம் ஒன்று. இந்த செடி இப்போ வளரல. நான் பாடினா வளர மாட்டேங்குது. நான் பாடினா வளரல. ஏன்னு சொல்லு. என்கிட்ட பொய் சொல்ற நீ? பொய் தானே சொல்ற?
பாட்டு பாடி வயசு பசங்களை கவர்றியா நீ? ஆனா நான் கேட்டா செடிக்காக பாடுன்னு சொல்றேன். இனிமேல் வீட்டை விட்டு வெளியே வந்த என்னை விட மோசமான எவனும் இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? உள்ளவா நீ ஆளுங்க நாளெல்லாம் போதும். உனக்கு தினமும் சொல்லி சொல்லி எனக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. வாடி மா. ஸ்மிதா எங்க? ஸ்மிதா, ஸ்மித். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் தான் கொஞ்சம் அவளை ஓய்வு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். சரி. என்னாச்சு? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களாமா? இந்த வீட்டுல என்னதான்ப்பா நடக்குது? யாராவது பொண்டாட்டி இப்படி சந்தேகப்படுவாங்களா? நான் ஒண்ணு பொண்டாட்டியை சந்தேகப்படுற ஆள் கிடையாதுமா. அவதான் அந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறா. அவ ஒண்ணு வாய்ப்பு உண்டு பண்ணல. உன்னோட எண்ணம் தான் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு. எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற. அவ உன்னை எவ்வளவு காதலிக்கிறா தெரியுமா? ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சந்தேகம், அடிக்கிறது, சண்டை போடுறது. அட, இந்த மாதிரி இருந்தா நல்ல உறவு கூட சீக்கிரமா முறிஞ்சு போயிடுடா. இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கோ. அவ உன் மேல உயிரியே வச்சிருக்கா. அவ உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கியே, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அவ கண்டிப்பா உன்னை விட்டு போயிடுவா. என்ன உளறீங்க? பொண்டாட்டியை கண்ட்ரோல்ல வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லனா என் கையை விட்டு போயிடுவா. பிரதீப்போட பொண்டாட்டியை பாத்தீங்களா? அவனை விட 10 வயசு சின்னவ. ஓடிட்டால, அதுவும் அவ வயசு பையனோட. ஓஹோ, உனக்கு கிடைச்ச ஞானம் அங்க இருந்து தான் வருதா? நல்லா கேட்டுக்கோ. ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். குடிச்சிட்டு வந்து அவன் பொண்டாட்டியை எப்படி அடிச்சான்னு எல்லாருக்கும் தெரியும். உயிரை காப்பாத்திக்கணும்னு தான் அவனை விட்டுட்டு அவ போயிட்டா. ஒருவேளை ஏன் புருஷன் இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தி இருந்தா நானும் அவரை விட்டுட்டு தான் போயிருப்பேன். ஆனா என் மருமக இந்த காலத்து பொண்ணு. எவ்வளவு காலம் உன்னை பொறுத்துப்பா? உன் மூளை ரொம்ப குழம்பி போயிருக்கு. தெளிவா யோசிச்சு பாரு. பொண்டாட்டி அடிக்கு பயந்து ஓடினாரு. நீ ஏன் என்கிட்ட முன்னாலே சொல்லல? இப்போ ஒன்னால ஏன் பொண்டாட்டி ஓடிட்டானா? ஆமா, நான் அவளை அடிச்சது உண்மைதான். நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. நீ ஒருவேளை நல்ல புருஷனா இருக்க நினைச்சிருந்தா உன் வயசுக்கு தகுந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நான் என்ன பண்ணேன்? நடக்கிறது எல்லாமே உன் கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு. ஐயோ பிரதீப், இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தா என் தலையை வெடிச்சிட்டு போல இருக்கு. நான் என்ன பண்றது நீயே சொல்லு. 24 மணி நேரமா அவளை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அவன் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் தினம் அவளை டார்ச்சர் பண்ணா அவன் என்னை விட்டு போயிடுவா. ஸ்மிதா, ஐம் வெரி சாரி. என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இங்கே பாரு, கடைசியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் உன் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன். இனிமேல் இந்த சந்தேகப்படுறது, தேவையில்லாமல் உன் மேலே பழி போடுறது எல்லாத்தையும் விட்டுறேன். இந்தா token of sorry. ஸ்மிதா, நான் தான் உன் ஃபோனை உடைச்சேன். அதனால நானே உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இங்கே பாரு, எனக்கு புரிஞ்சிச்சு. இதெல்லாம் வெறும் பிரமை. அந்த பிரமையால என்னோட வாழ்க்கை கேட்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கடைசி தடவை கேட்குற மன்னிச்சிடு. நாம புதுசா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். சரி, நான் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுறேங்க. நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நீ இப்படி அழுகிறதுல நிறுத்தி இருக்கு. முதல்ல போய் உன் செடிக்கு நீ தண்ணி ஊத்து. ரொம்ப வாடி போயிடுச்சு. அப்புறம் ஒன் மோர் திங், ஏதாவது பாட்டு பாடிட்டே தண்ணி ஊத்து. அப்பதான் செடி வளரும்.
போ. நிஜமாவே நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. ஒரு மாசமா எந்த சண்டை சச்சரவும் இல்ல. உண்மையிலேயே நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. கேமராவை பொறுத்து என்ன கண்காணிச்சுட்டு இருந்திருக்கான். இவன் பைத்தியக்கார மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கான். ரொம்ப ஓவரா போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பைத்தியம் கூட நான் வாழறதுல அர்த்தம் இல்ல. இனிமே நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஸ்மிதா, நீ என்ன பண்ற? பேக் எதுக்கு பேக் பண்ற? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்ன ஸ்மிதா? ஸ்மிதா, என்ன இது புதுசா கூத்து? என்ன கூத்தா? என் வாழ்க்கையை கூத்தாக்குனது நீதான். ஸ்மிதா, நான் சொல்றது கேளு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஒன்னும் புரியலையா? இத புரிய வைக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்மிதா. நான் இதவும் சேஃப்டிக்காக தான் செஞ்சு வச்சேன். என் மூளை குழம்பிடுச்சு. பைத்தியக்கார முட்டாள், எனக்கு தான் சேஃப்டி வேணும். உன்ன மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட இருந்து இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து நிம்மதி இல்லாம இருக்கேன். இதுக்கப்புறமா என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஸ்மிதா, ஸ்மிதா, நீ எங்கேயும் போக கூடாது. இதுக்கப்புறமா நீ சொல்ல, நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. நான் தான் சொல்றேன். பொறுமையா நான் சொல்றேன் கேளு. ஏன் முன்னாடி நீ பேக் பேக் பண்ணிட்டு போயிடுறியா? அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். மரியாதையா உட்காரு. உன்னை உட்காருன்னு சொல்லலையா? நான் என்ன சொன்னேன்? என்னை விட்டு நீ போக கூடாதுன்னு சொன்னேன். நீ இப்படியே செத்தவன பாரு. ஸ்மிதா, நான் சொல்றேன் கேளு. நீ இங்கதான் வாழணும், இங்கதான் சாகணும். புரிஞ்சுதா? வினய், வினய், கதவு தர. ஸ்மிதா, ஐயோ, என்னாச்சு? I'm so sorry.
உன்னோட முகம் இங்க பாரு. நான் சொல்றது கேளு. எனக்கு போயிடாத. நீ அழகான பொண்ணு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா ஸ்மிதா? போலீஸ் நான் வந்து போய் வரேன். நான் வந்து வரேன். ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஸ்மிதா. நீ இங்கதான் வாழணும், இங்கதான் சாகணும். ஒண்ணு என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லு ஸ்மிதா. என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லு. இங்க பாரு, நான் இதெல்லாம் செய்ய விரும்புறேன் ஸ்மிதா. ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். என்னை விட்டுட்டு போகாத ஸ்மிதா. நீ என்னை விட்டு போக கூடாது ஸ்மிதா. ஒரு சொல்லு ஸ்மிதா. ஸ்மிதா, ஸ்மிதா. Hey!